ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை சாதம் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. அதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சண்டே வடிக்கலாம்னா அது கொஞ்சம் நசன்னு இருந்துச்சு. அதனால் அப்படியே மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதை கஞ்சி வத்தல் பண்ணலாம்ட்டு. இந்த வத்தல் பழைய சாதத்துலேயும் பண்ணலாம். இது கிள்ளு வத்தல் சொல்லுவாங்க, சாதம் வத்தல் சொல்லுவாங்க. நல்லா தண்ணியை புழிஞ்சு, தண்ணி நல்லா அந்த புளிச்ச தண்ணி அலசிட்டு வேறு தண்ணிக்கு மாற்றிட்டு நல்லா புழிஞ்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் இதை மிக்சியில் மட்டும்தான் அரைச்சி வச்சேன். இன்றைக்கி வெயிலே எங்கள் ஊரில் வரல, வானம் மூடமாக தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது சாதம் இன்னும் வேஸ்ட்டாக போய்டுன்றதுக்காக அரைச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். வெயில் வந்தால் நம்ம உருட்டி வெயிலில் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் திங்கக்கிழமெல்லாம் வெயில் சுத்தமாகவே வரல. எங்கள் ஊரில் மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, அப்படி இருந்துச்சு. அதை மட்டும் அரைச்சி நான் அப்படியே கிண்ணத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை காலையிலையும் மழையாக தான் இருந்தது. அந்த சாதத்தெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா புளிச்சிருந்ததுனால உப்பு அதிலே இருக்கும். கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்து கலந்து துணியிலையோ இல்லை தட்டுலேயோ கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே கிள்ளி வெயிலில் வச்சிடலாம். நல்லா வெயில் காஞ்சதுன்னா 2 நாளில் காஞ்சிரும். இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது, ரொம்ப வெயில் இல்லை, மழை மூடமாக தான் இருக்குது. அதனால் அப்படியே நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ண மனசு வரலை. சரி, இதை வத்தலாக பண்ணி வச்சிடலாம்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்புறம் அன்றைக்கெல்லாம் சுத்தமாக வெயில் வரல. செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே தாங்க வெயில் வந்தது. அதனால் 2 தட்டு எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டு கொஞ்சமாக கிளி வச்சாச்சு. ஓரளவு காஞ்சது. மதியத்துக்கு மேலே அப்புறம் வெயில் வானம் மூடிக்கிச்சு, வெயில் இல்லை. அதனால் எடுத்துகிட்டு உள்ளே வச்சாச்சு. இது எத்தனை நாள் ஆகும் தெரியல காயத்துக்கு. நீங்கள் இது மாதிரி வத்தல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 தட்டில் ஃபுல்லாக உருண்டை உருட்டி வச்சாச்சு.